சிறகடி காசி சீரியல்ல முத்துவும் ஒரு ஃப்ரெண்டு செல்வமும் செகண்ட் ஹேண்ட்ல கார் ஒன்று வாங்கலான்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. செல்வம் முத்துக்கிட்ட, ஏன்டா முத்து, வீட்லயே உங்ககிட்ட ஒரு கார் இருக்கே, இப்போ ஏன் இது வாங்குற, எனக்கு என்ன தேவையான்னு கேட்க, அது இல்லடா செல்வம், மீனா என்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தா, இப்போ இருக்கிற காரை நானே ஓட்டிக்கிறேன், இன்னொரு கார் வாங்கி அது வாடகைக்கு விட்டா கையில கொஞ்சம் பணம் வரும்ல, வர பணத்தை வச்சு நம்ம இந்த மொட்டை மாடியில ஒரு ரூம் நாங்களே கட்டிப்போம், வீட்டில் தான் அவன் நிறைய சவால் விட்டுருக்காள், இது கொஞ்சம் உதவியா இருக்கும், அதுக்காக தான் கார் பார்க்க வந்தேங்கிறாரு. இந்த 2 காருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் மீனா வந்து பார்த்தா கரெக்ட்டா இருக்கும். நான் வேணா ஒண்ணு பண்றேன். அவள ஃபோன் பண்ணி இங்க வந்து எது பிடிச்சிருக்குன்னு பார்க்க சொல்றேன்னு மீனாக்கு ஃபோன் பண்ணி கார் இருக்கிற இடத்துக்கு வர சொல்றாரு. மீனாவும் 2 கார பார்த்துட்டு 2 காருமே நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம கார் வாங்கணுமா? இப்ப நமக்கு கார் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல, முத்துவும் என்ன மீனா, நீ தான் வாங்கணும்னு சொன்ன, நீ ஏன் வேணாங்கிற? இல்ல நீ என்ன பேசுறன்னு புரியலையேன்னு சொல்ல, கார் தேவைதாங்க. ஆனா இப்ப வீட்லயே பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. அத்தையும் மாமாவும் 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. இந்த நேரம் பார்த்து நம்ம கார் வாங்கிட்டு வீட்டில் போய் நிறுத்தணும்னா யாருக்குமே சந்தோஷமும் இருக்காது. எல்லாரும் நம்மள தான் தப்பா பேசுவாங்க. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவங்க பத்தியா ஜம்முன்னு கார் வாங்கி கையில வந்து நிறுத்துறாங்க, நம்ம மேல தான் பழி விழும். அதனால இப்போ எதுவும் வேணாங்கிறாங்க. இதுவும் நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அப்பா அம்மா பேசாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அது அவங்க பிரச்சனையாச்சேன்னு சொல்ல, மீனாவும் ஏதாவது நம்ம பண்ணணுங்க, அத்தையும் மாமாவும் பழையபடி ஒன்னா பேசணும், நீங்க தாங்க அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்ல, முத்துவும் சரி அப்படியா, கிளம்பி வீட்டுக்கு போ, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், எனக்கு இதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்கிறாரு. விஜயா ஸ்ருதி பேசுறதை கேட்டு எரிச்சலாகி உங்க ஃப்ரெண்டு பார்வதியை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. பார்வதி கிட்ட அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையும் எடுத்து பேசுறா பாருன்னு சொல்ல, பார்வதியும் யார சொல்ற, மீனாவா, அவ அமைதியான பொண்ணாச்சே, கண்டிப்பா இப்படி பேசியிருக்க மாட்டாளுங்கிறாங்க. ஐயோ நான் மீனாவை சொல்ல, எங்க வீட்டுல கடைசி மருமகளா வந்திருக்காளே இந்த பைத்தியக்கார பணக்காரி ஸ்ருதியை தான் நான் சொல்றேன். என்ன விஜய சொல்ற, அந்த பொண்ணு என்ன பண்ண, இதான் அவ பணக்காரின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடினியே, இப்ப என்ன பண்ணான்னு கேட்க, அதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு, அந்த மீனா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த நகையை ஏன் எடுத்தீங்கன்னு எங்கன்னே கேட்கிறா, மனோஜுக்கு உங்க நகையை கட்டி கொடுக்க வேண்டியதானே, மீனா நகையை கொடுத்தீங்கன்னு கேள்வி மேல கேள்வியா நீ கேட்டு சாவடிக்கிறா. இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடியட்டும், இந்த ஸ்ருதியை எந்த இடத்துல வைக்கணுமோ அங்க வச்சு காட்டுறேன், இந்த விஜய யாருன்னு அவளுக்கு காட்டுறேங்கிறாங்க. டப்பிங் ஸ்டுடியோவில் பிரசவ வலி சீனுக்கு டப்பிங் பேசுகிறப்போ ஸ்ருதியை நினைச்சு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம பிறந்தப்போ கூட நம்ம அம்மா இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோன்னு, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, என்னை பெற்றெடுக்கும் போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்களே, ஒரு டப்பிங் சீன் ஒன்று பேசினமா, எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, அம்மா ஃபோன் பண்ணேங்கிறாங்க. அதே ஃபீலோட வீட்டுக்கு வந்தவங்க மீனா கிட்டயும் ரோகிணி கிட்டயும் டப்பிங்ல பேசின விஷயத்த சொல்றாங்க. மீனாவும் இதை கேட்டு அமைதியா இருக்க, ரோகிணியும் ஆமாங்க, பிரசவ வலினா சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமா வலி வரும், கை வலிக்கும் கால் வலிக்கும்னு 10 மாசமும் நடக்கிற விஷயத்த இன்னும் விடாம அப்படியே சொல்றாங்க. இதை கேட்டு இந்த மீனாவும் ஸ்ருதிக்கும் ரோகிணி என்ன குழந்தை பெத்தவ மாதிரி பேசுறாங்களேன்னு சந்தேகமா பாக்குறாங்க. இதுதான் நீ எப்படி சொல்ல நடந்தது.